ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இந்தியாவில் ISIS பயங்கரவாத திட்டங்களை முறியடிக்கும் முயற்சியில் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை தீவிரமாக உள்ளது. ISIS பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் உள்ள இருவர் மும்பை ஏர்போர்ட் வருவதாக NIAக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதிகாரிகள் நடத்திய ரகசிய சோதனையில் ISIS பயங்கரவாத அமைப்பின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் அப்துல்லா ஃபைஷேக் மற்றும் தல்கா கான் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் ஏற்கனவே வெடிகுண்டு தயாரித்த வழக்கில் தேடப்பட்டு வந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 2023 புனேவில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வெடிகுண்டு தயாரித்துள்ளனர். வெடிகுண்டு தயாரிப்பதற்கான பயிற்சி பட்டறையை ஒருங்கிணைத்து நடத்தியுள்ளனர். அப்போது அவர்கள் தயாரித்த வெடிகுண்டுகளை பரிசோதிக்க வெடிக்க செய்துள்ளனர். இதுகுறித்து புனே போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இவர்களுக்கு எதிராக மும்பை NIA சிறப்பு நீதிமன்றம் ஜாமீனில் வர முடியாத வாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்த 2 பேர் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்தனர். இப்போது இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவிலிருந்து இந்தியா திரும்பிய போது மும்பை ஏர்போர்ட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான பயங்கரவாதிகள் அப்துல்லா ஃபைஷேக் மற்றும் தல்கா கான் ஆகிய இருவரும் ISIS அமைப்பின் ஸ்லீப்பர் செல்களுடன் தொடர்பில் இருந்துள்ளனர். வன்முறை மற்றும் பயங்கரவாதம் மூலமாக நாட்டில் இஸ்லாம் ஆட்சியை நிறுவுவது இவர்களின் குறிக்கோளாகும். புனேவில் வெடிகுண்டு தயாரித்த வழக்கில் இதுவரை 10 பேர் மீது NIA அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கைகள் சட்டம், வெடிபொருட்கள் சட்டம், ஆயுத சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.